செக்ஷன் 3 உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். அவளுடைய இறுதியை வந்து வாய்க்கே வந்துருச்சு. சி ஹேட் சீன் வித்தவுட் எ ஷேடோ ஆஃப் டபுள் ஆஃப் டவுட் two ghostly creatures at the other side of the room. She had seen, அவள் பார்க்குறா without a shade of a doubt, நிழலே இல்லாமல் டவுட்டே இல்லை. டூ கோஸ்ட்லி கிரியேச்சர், 2 பேய் கிரியேச்சர் வந்து அதர் சைட் ஆஃப் த ரூமோட அந்த பக்கத்தில் இருந்துச்சு. அண்ட் she wasn't going to remain in that renewed building a minute longer. ஓகேயா, அந்த பக்கத்தில் 2 பேய் கிரியேச்சர் இருக்கிறதுனால அவள் பார்க்குறா. சி ரேன் அவுட் ஆஃப் ஹர் கார்னர். அவன் அந்த மூலையில் நின்றுட்டு இருந்தார்ல, அங்கேருந்து ஓடுறா. ரேன் டுவர்ட்ஸ் த பிக் கேப் இன் த வால் த்ரோ விச் சி ஹேட் என்டர்ட். எது வழியாக உள்ள நுழைஞ்சாலோ அதை நோக்கி ஓடுறான். சி வாஸ் ஹாஃப்வே அக்ராஸ் த ஓப்பன் ஸ்பேஸ். அதில் அரைவாசி ஓடி இருக்கும்போது வென் சம் ஒன் ஃபெல் அகேன்ஸ்ட் ஹர், யாரோ எதுவோ அவளை இழுக்குது. ஷி ஸ்டம்பிள்டு, காட் அப் அண்டு அகைன் பம்ப்டு இன்டு சம்திங். கீழே விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் எது மூலையும் மோதுறான். சி கேவ் ஃப்ரைட்டைன்டு ஸ்க்ரீம். அவள் வந்து சப்தத்தில் அலறல் செய்கிறான். சம் ஒன் எல்ஸ் ஸ்க்ரீம்டு, யாரோவும் சத்தம் போடுறாங்க, அலறாங்க. அண்ட் தென் தேர் வாஸ் அ சவுட், எ பாய் ஷவுட். அண்ட் உஷா இன்ஸ்டன்ட்லி ரெக்கனைஸ்டு த வாய்ஸ். அந்த சத்தம் வந்து ஒரு பாயோடது, பாய்ஸ் ஷவுட். அது உஷா இன்ஸ்டன்ட்லி உடனடியாக ரெகனைஸ் பண்ணுறா. இது யாரோட வாய்ஸ்ன்னு அவள் கண்டுபிடிக்கிறா. சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் எஸ். சுரேஷ், உஷா, பின்யா, இது நான், இது நாம அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. தே ஃபெல் இன்டு ஈச் அதர்ஸ் ஆம். அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ரிலீவ்டு தட் ஆல் தே குட் டூ வாஸ் லாஃப் அண்டு கிகில் அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. ரிலீவ்டு தேட்டும் டூ வாஸ் லாஃப். அவங்க சிரிச்சுக்கிறாங்க, கிகில் பண்ணிக்கிறாங்க. அண்டு அவங்க பேரை வந்து ஒன்ஸ் மோர் மறுபடியும் சொல்லிக்கிறாங்க. தென் உஷா செட், ஐ தாட் யூ வேர் கோஸ்ட். உஷா சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் பேயின்னு நினச்சேன். வி தாட் யூ வேர் கோஸ்ட் செட் சுரேஷ். சுரேஷ் சொல்கிறான், நீ தான் பேயின்னு நாங்கள் நினச்சோம். கம் பேக் அண்டர் த ரூஃப் செட் உஷா. வா நாங்கள் ரூஃபுக்கு கீழே போயிடலான்னு உஷா சொல்கிறான். தே ஹண்டில்டு டுகெதர் இன் த கார்னர் சேட்டரிங் எக்ஸைட்டட்னா உற்சாகமாக, சேட்டரிங்னா பேசிக்கிறது. அவங்க அந்த இதில் போய் உற்சாகமாக பேசிக்கிறாங்க. வென் இட் க்ரூ டார்க் வி கேம் லுக்கிங் ஃபார் யூ. டார்க்காக இருட்டும் போது நாங்கள் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்தோம் செட் பின்யா சொல்கிறான். அண்ட் தென் த ஸ்டோம் ப்ரோக். அப்போ வந்து புயல் ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறான். செல்வி ரன் பேக் டுகெதர், நம்ம இங்கேருந்து ஓடிடலாமா அப்படின்னு உஷா சொல்கிறான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனி லாங்கர். நான் இங்கே ரொம்ப நேரம் இருக்க விரும்பலன்னு உஷா சொல்கிறான். நம்ம ஓடிடலாம். வீல் ஹாவ் டு வெயிட், நம்ம இங்கே வெயிட் பண்ணலான்னு பின்யா சொல்கிறான். த பாத் வாஸ் ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ். இந்த வழித்தடம் வந்து ஒரு இடத்துல உடஞ்சி போச்சு. இட் ஓன்ட் பி சேஃப் இன் த டார்க். நம்ம வந்து இந்த இருட்டில் போகிறது சேஃப் இல்லை. இன் ஆல் திஸ் ரெயின், இந்த மழையிலையும் இருட்லையும் நம்ம போகிறது நமக்கு பாதுகாப்பு இல்லை. தென் வி மே ஹாவ் டு வெயிட் இட் டில் மார்னிங். டில்லுனா வரைக்கும், காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சுரேஷ் சொல்கிறான். அண்ட் ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி, எனக்கு பசியாக வேற இருக்குதுன்னு சுரேஷ் சொல்கிறான். த விண்ட் அண்ட் ரெயின் கண்டினியூடுமா, காற்று மழையும் தொடர்ந்து இருந்துச்சு. அண்ட் ஸோ டிட் த தண்டர் அண்ட் லைட்டிங் பட் தே வேர் நாட் அஃப்ரைட். ஆனால் அங்கே வந்து மழையும் இடியும் கூட சேர்ந்து தான் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து பயப்படல. தே கேவ் ஈச் அதர் வார்ம்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அவங்க 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூட்டையும் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கையும் கொடுத்துக்கிறாங்க. ஈவன் த ரெயின்ஸ் டிட் நாட் சீம்ஸ் ஸோ ஃபார்பிடிங்னா பயமின்மை. இப்போ வந்து பயமாக இல்லை அவங்களுக்கு அந்த பழையிட கட்டடம். ஆஃப்டர் அன் ஹவர் த ரெயின் ஸ்டாப்டு அண்ட் ஆல்தோ த விண்ட் கண்டினியூ டு ப்ளோ. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது, மழை விட்டுருச்சு. ஆனால் வந்து விண்டு வந்து கண்டினியூ, காற்று மறுபடியும் அடிச்சுட்டே தான் இருக்குது. இட் வாஸ் நவ் டேக்கிங் த க்ளவுட்ஸ் அவே. இப்போ காற்றுனால க்ளவுட்ஸ் இந்த மேகம் போயிடுச்சு. ஸோ தட் த தண்டர் வியூ மோர் டிஸ்டன்ட்டு. பார்த்தீங்கன்னா தண்டர் இடி வந்து தூரத்தில் கேட்குது. தென் த விண்டர் டு மூவ் டான். இப்போ வந்து காற்று நின்று போச்சு. அண்ட் ஆல் வாஸ் சைலண்ட், எல்லாம் அமைதியாக இருக்குது. டுவர்ட்ஸ் டான் த விஸ்லிங் த்ரஸ் பிகேன் டு சிங். டுவர்ட்ஸ் டான்னு விடிய காலையில் அந்த பறவை வந்து பாட ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் ஸ்வீட் ப்ரோக்கன் நோட்ஸ் ஃப்ளூடட் த ரெயின் வாஷ்டு ரூயின்ஸ் வித் மியூசிக். இது பார்க்குறதுக்கு இந்த இசை வந்து நல்லா இருக்குது. லெட்ஸ் கோ செட் உஷா. உஷா சொல்கிறான், நம்ம கிளம்பலான்னு. கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. சுரேஷ் சொல்கிறான், கிளம்பலாம், எனக்கு பசியாக இருக்குது அப்படிங்கிறான்.
As it grew lighter, they saw the plum tree stood upright again. இப்போ என்ன ஆகுது, plum tree வந்து தரமட்டமாக இல்லாத ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. although it had lost all its blossoms, ஆனால் அது செடியில் இருந்த அந்த மரத்தில் இருந்த பூ எல்லாமே கொட்டி போச்சு. they stood outside the ruins. இப்போ அவங்க வந்து அந்த பள்ளத்தாக்கு அந்த பாலடைந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. and the brow of the hill, watching the sky grow pink. பார்த்தேன்னு சொன்னால் வானம் வந்து பிங்க் கலரில் பிங்க் ஆகிறத பார்க்குறாங்க. a light breeze had spring up. மென்மையான காற்று வந்து வீச ஆரம்பிச்சிது. when they were some distance from the ruins, Usha looked behind and said, can you see something there behind the wall? It's like a hand waving. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நடந்துகிட்டே அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை திரும்பி பார்க்குற உஷா. அப்போ வந்து கேன் யூ சி சம்திங் there, நீ அங்கே எதையாவது பார்த்தியா, வாளுக்கு பின்னாடி சோத்துக்கு பின்னாடி ஒரு கை அசைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உஷா சொல்கிறான். ஐ கான் சி எனிதிங் செட் சுரேஷ். சுரேஷ் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஒன்றையும் பார்க்கல. இட்ஸ் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த பாம் ட்ரீ செட் பின்னியா. பின்னியா என்ன சொல்கிறேன்னா, அது வந்து அந்த பாம் ட்ரீயோட டாப்பாக தான் இருக்கும், மேல் பகுதி கிளையாக இருக்கும். தேவர் அண்ட் த பாத் லீடிங் அக்ராஸ் த சேடில் ஆஃப் த ஹில். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த குன்றுடைய சேடில்னு சொன்னால் இந்த இது இருக்கும்லப்பா, ஷேடோவில் நடந்து போயிட்டுருக்காங்க. குட் பைன்னு அவங்களுக்கு சத்தம் கேட்குது. வாய்ஸ் ஆன் த விண்ட், இது வந்து காற்றுல சத்தம் வருது. ஹூ செட் குட் பை ஆஸ்கட் உஷாக்கு சொல்கிறேன். யார் குட் பைன்னு சொன்னது? நாட் ஐ செட் சுரேஷ் நான் சொல்லலைங்கிறான். பினியா நான் சொல்லலைங்கிறான். ஐ ஹியர்டு சம் ஒன் காலிங், யாரும் கூப்பிட்ற மாதிரி கேட்குது. இட்ஸ் ஒன்லி த விண்ட், அது காற்று தான். உஷா லுக்டு பேக் அட் த ruins. அந்த பாலடைந்த பில்டிங்கை திரும்பி பார்க்குறா. த சன் ஹெட் கம் அப், அவங்க வந்து சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். அது என்ன ஆகுது, அங்கே இருக்க அந்த சோத்தியெல்லாம் சூரிய வெளிச்சம் ஒளிப்படுது. த லீவ்ஸ் ஆஃப் த பிளம் ட்ரீ ஷோன் த தர்ஸ்ட் ஷேட் தேர் சிங்கிங். தர்ஸ் அந்த பறவை வந்து அங்கே உட்காந்து பாடிட்டே இருந்துச்சு. கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்கரி சொல்கிறான். வாங்க எனக்கு பசிக்குது. குட் பை அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்குது. உஷா ஹியர் தம் காலிங் ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட், அதுவும் காத்தோடைய சத்தமாக கூட இருக்கலாம். செல்வி ரன் பேக் டுகெதர். இதை சொன்னது வந்து ஹூ ஆஸ்கடு உஷா. ஹூ ஆன்சர்டு பினியா. வாட் வாஸ் த ஆன்சர்? நோ வி ஹேவின்ட். கேன் யூ சி சம்திங் பிஹைண்ட் த வால்? உஷா சொல்கிறான். சுரேஷ் வந்து ஆன்சர் பண்ணுறான். ஐ கான் சி அப்படிங்கிறான். ஹூ செட் குட் பை? உஷா. சுரேஷ் பினியா நாட். வாட் இட் ஜஸ்ட் த விண்ட்? உஷா. அவ்வளோதான். Choose it pa. The wind hurried and passed through the pines and deodars. The market was 3 miles ahead. Usha went to visit her aunts. Usha took shelter in the ruins. At dawn, the thirst began to sing. கிகில தான் இங்கே வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. இது 3, இது வந்து ரம்பிள், இது பவுல், இது பூம், எக்கோ, கிரான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டிஃபெக்டிவ் வரும், செகண்ட் ஒன்றுக்கு விக்டிம், தேர்டு ஒன்றுக்கு சஸ்பெக்ட், க்ளூ, எவிடன்ஸ். Name the place வந்து கொல்லமுடி in Andhra Pradesh. There was a rain of fish. It happened in the early hours of the morning. The people said that it was a fish out usually found that sea with. அடுத்தது இங்கே வந்து what do strong winds and gales carry? Strong winds and gales something carry fish and animals along the water from rivers and canals. இங்கே தாஜ்மஹாலில் வந்து ஹேவ் யூ எவர் விசிட்டட் தாஜ்மஹால்? இதுக்கு வந்து ஹேவ் யூ எவர் கூல்டு பிரியாணி? ஹேவ் யூ எவர் வாட்ச்டு எ ஹாரர் ஃபிலிம்? இதில் வந்து ஹேவ் யூ எவர் பிளேடு டர்ஃப் இன் பவுலிங்? ஹேவ் யூ எவர் கான் ஸ்விம்மிங்? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹேட் கேதர்டு, ஹேட் சீம்டு, ஹேட் ஃபாலன், ஹேட் என்டர்டு, ஹேட் கம். இந்த பார்ட்டில் இந்த இடத்துல வந்து would have joined, will have to be, will have to undergo, would have worked, would be worried, would have written. இதை அப்படியே பார்த்துக்கோப்பா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதியிருப்பா. தேங்க்யூ.